மார்க்கெட் ஃபால். ஆம், ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மார்க்கெட் கரெக்ஷன் நடந்திருக்கு. ஃபால் ஆயிருக்கு. 5% இருந்து 50% மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த வீடியோல நான் இத பத்தி ஷேர் பண்ண போறேன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் கேட்கக்கூடிய கேள்வி, "இன்னும் இறங்கிடுமா சார்? என்னோட போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி லாஸ்ல இருக்கு. ஆவரேஜ் பண்ணலாமா? இல்ல ஃப்ரெஷ்ஷா நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்." இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ, அப்ப இந்த 5%லேருந்து 50% மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட் பண்றதுக்கும், இருக்கிற போர்ட்ஃபோலியோவ நம்ம என்ன முடிவு எடுக்கணுன்றதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இதுவரைக்கும் இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரெய்னிங் செஷன் மதுரையில இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு, நாளைக்கு அ மதியம் 3 மணிக்கு திருச்சியில நடக்குது. ஸோ இந்த 2 செஷனுக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, 5% இறங்குனா அதோட என்ன சென்டிமென்ட்ல அது அந்த 5% வரைக்கும் இறங்குது? புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கன்டினியூஸ் ஒரு அப் சைட்ல இருக்கும்போதோ, இல்ல ஒரு சைட்வேஸ்ல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கும்போதோ, இந்த 5% புல் பேக் நடக்கும். இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம். ஏதாவது நியூஸ் அதாவது ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மென்ட், கவர்ன்மென்ட்டோட ஏதோ பாலிசி சேஞ்சஸ் இந்த மாரி ஏதோ ஒரு காரணத்தினால 5% வரைக்கும் மார்க்கெட் இறங்கலாம். ஸோ, அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு நியூஸ்னால அதாவது மார்க்கெட் இறங்குறது என்ன காரணம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ, அதனால மார்க்கெட் வந்து என்ன ரீசனால இறங்குதுன்னே தெரியாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ரீசென்ட்டா கிரீன்லேண்ட் இஷ்யூஸ்னால மார்க்கெட் ஃபால் ஆச்சு. மறுபடியும் அத பத்தின ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆச்சு. இந்த மாரி ஒரு நியூஸ்னால மார்க்கெட் இறங்குதுன்னா, அந்த நியூஸ் முடியும்போதோ, இல்ல அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்போதோ மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது 10% ஃபால். இந்த 10% ஃபால வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரெக்ஷன் எப்போ வரும்? மார்க்கெட் ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்கும்போது, இல்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் சென்டிமென்ட் வரும்போது, இந்த மாரி ஒரு ரீசெட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்போ என்னன்னா, இந்த 10% ஃபால் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ வந்தது அப்டின்னா, 2018ல ஐஎல்என்எஃப்எஸோட கிரைசிஸ் வந்தது. 2022ல ஃபெடரல் ரேட் ஹைக் அப்போ நடந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட கரெக்ஷன் அப்டின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம எப்படி ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றத ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது ஆல்ரெடி நீங்க ஆவரேஜ் பண்ணணும்னா, ஒரு 20%லேருந்து 30% மட்டுமே நீங்க ஆவரேஜ் பண்ணணும். 3வது விஷயம் 20%. 20% மார்க்கெட் இறங்குனா, அது பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேர் மார்க்கெட்ல எதனால இந்த பேர் மார்க்கெட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இன்வெஸ்டாரோட கான்ஃபிடன்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது, அதாவது ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட் மார்க்கெட்ட விட்டு வெளியில போகும்போது, இல்ல ஏதோ ஒரு குரோத் அதாவது ஒரு கண்ட்ரியோட குரோத் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது, அந்த மாரி சிச்சுவேஷன்ல 20% இதுல இன்னொரு விஷயம் எஃப்ஐஎஸ் வந்து ஹெவியா செல் பண்ண வரும்போதும், இந்த பேர் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொன்னு லிக்விடிட்டி ரொம்ப டைட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்ப வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அதாவது அமெரிக்காவோட லார்ஜஸ்ட் பேங்க் லீமன் பிரதர்ஸ் திவால் ஆகும்போது இந்த கிரைசிஸ் 20% மேல ஃபால் வந்தது. 2020 கோவிட் பேண்டமிக்ல இந்த பேர் மார்க்கெட் சென்டிமென்ட் நமக்கு டர்ன் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் சேஃப் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 20% மார்க்கெட் இறங்கும்போது, அங்கருந்து உடனே பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு, உடனே அந்த சென்டிமென்ட் மாறுறதுக்கான டைம் வந்து ரொம்ப லாங்கா எடுக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஒரு 10-20% ஆவரேஜ் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் ஒரு லாங் டெர்ம் போர்ஷன் அப்படின்னு வரும்போது, அதேபோல 2 விஷயம் ஆல்ரெடி நீங்க போர்ட்ஃபோலியோ இருந்தாலும், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கவலைப்பட தேவையில்ல. இந்த இடத்துல நீங்க ஒரு வாய்ப்பா ரொம்ப குறைவான ஒரு வேல்யூக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 30% ஃபால் அடுத்தது. 30% ஃபால் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்க்கெட் கிராஷ் வந்து அ கிட்டத்தட்ட இப்ப இதுக்கு முன்னாடி 2020 மார்ச்ல சென்செக்ஸ் வந்து 38% இறங்குச்சு. 2008ல லீமன் பிரதர்ஸோட கொலாப்ஸ் வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 30% இது ஒரு என்ட்ரி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மார்க்கெட் ஓவரால் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் மோர் தென் 30%க்கு மேல ஃபால் ஆகுது அப்படின்னா, அது ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்தலாம். 50% ஃபால். ஆக்சுவலா இந்த 50% ஃபால்ன்றது ரிசெஷன் டைம்ல தான் வரும். ஒரு நாடு ரொம்ப நிதி நெருக்கடியில இருக்கும்போது, வளர்ச்சி நெகட்டிவ் சைட்ல டர்ன் ஆகும்போது, பெரிய அளவுக்கு பஞ்சம் வரும்பொழுது, இந்த மாரி நெறைய காரணங்கள் இருக்கு. இது வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட்ட விட்டு வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி அதே 2008 சொல்லலாம். ஏன்னா,
2008 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6200 6300 இருந்த நிஃப்டி 2400 2500 வரைக்கும் ஃபால் ஆச்சு, மோர் தென் 50% கிட்ட. அதே போல் 1992 அர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம் வந்து மார்க்கெட் ஓவரால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த 5%லேருந்து இந்த 50% கிராஷை வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது 10% இறங்கும் போது எல்லாருக்கும் இருக்கிற சிக்கல் என்னன்னா, 10% மார்க்கெட் இறங்கினதுக்கப்புறம் அது 20% ஃபாலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். பட் இதில் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு கரெக்ஷன் இல்லை ஃபால், புல் பேக், மார்க்கெட் கிராஷ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது எவ்வளோ வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ உங்களோட ஃபீட்பேக், இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.